10 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். மார்னிங் 9 o'clock ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ 9 o'clock பஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். டெய்லி ஒரு 30 minutes ஆஃப் ட்ரேடிங் தான். ஸோ 30 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இது எப்படி என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஆர்டர் என்ட்ரி போடுறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும், ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறது வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ இதை பற்றின ஒரு பெட்டரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் இது ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றின என்கொயரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 seconds ஆகும். அந்த ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்போயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு மேலே டெலீட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ டேட்டா டெலீட் ஆகிருக்கு. டேட்டா ஃபில்லையும் அதே மாதிரி டெலீட் பண்ணிடலாம். அடுத்து கிளையண்ட் ஏபிஐ, அதில் நம்ம ஜென்ரேட்டுன்றதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். அடுத்து டேட்டா ஃபீட் போய்க்கிறோம். டேட்டா ஃபீல்டில் நம்ம ஓப்பன் அம்மி ப்ரோக்கர் கொடுக்கணும். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆப்ஷனே வந்து சூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை ஆட் பண்ணணும். இப்போ ஏப்ரல் மாதம் கான்ட்ராக்ட் நடக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி 24 APR அப்படின்றத கொடுத்து பேக் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ சார்ட்டில் நமக்கு அந்த டேட்டா லோட் ஆயிடுச்சு. 5485. ஸோ 50,500 கிட்டே இருக்கனால நம்ம 50,500 கால் ஆப்ஷன், 50,500 புட் ஆப்ஷனில் ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஆப்ஷனில் டேரெக்டாக ஆர்டரை நாங்கள் பஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை நம்ம சி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணோம். அடுத்து இப்போ புட் ஆப்ஷனுக்கு சி அழிச்சிட்டு பின்னு சொல்லிக்கிறோம். இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சார்ட் போய்க்கலாம். ஸோ பேக்ஃபில் இன்னும் பண்ணலை. ஸோ பேக்ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக்ஃபில் கொடுக்கணும். ஸோ பேக்ஃபில் கொடுத்தாச்சு. இப்போ சார்ட்டில் போயிட்டு நம்ம கால் ஆப்ஷனை காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி கால் ஆப்ஷன் இதுதான் 50,500 தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணுறோம். அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். மேலே கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன். அதாவது மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணோம். அதே மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி செட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் லாட். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 20 லாட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் காட்டுறோம். ஸோ இங்கே நம்ம 20ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷனில் 20 மாற்றிட்டோம், புட் ஆப்ஷன்லேயும் 20ன்னு மாற்றியாச்சு. இங்கே ஸ்டார்ட்டுக்கு கீழே வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆயிரும். எல்லாமே நமக்கு லிங்க் ஆயிரும். அடுத்து டார்கெட் செட் பண்ணணும். 10,000 rupees நாங்கள் டார்கெட் வைக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து என்ட்ரி எடுத்திருக்கு. என்ட்ரி எடுத்தோன்னே ரோல் வாலட்டைலாக இருக்குது மேலே கீழேன்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,260 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணக்கூடிய இந்த டூல் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். பிளான் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். இது சம்மந்தமான உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த வீடியோவை எங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பிளான் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு லாட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ட்ரேட் பண்ணலாம் தான். நீங்கள் 35,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 லாட் ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.